கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வர சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு, அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள்வாக்கு சத்தியவாக்கு என்னன்னு கேட்டிங்க, நான் முக்காலமும் உணர்ந்தவன். பாபா தெளிவாக சொல்கிறாரு, முக்காலமும் உணர்ந்தவன் நான், பொறுப்பை என்னிடம் விட்டுவிட்டு அமைதியாக இருங்கிறார் இல்லையா. பாபா தெளிவாக சொல்கிறார் பாருங்கள், என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு. அதைத்தான் பாபா தெளிவுபடுத்துகிறார் நம்மிடம். ஏன்னா நான் முக்காலம் உணர்ந்தவன், பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டு அமைதியாக இருங்கிறார். அந்த வேலையை மட்டும் நம்ம பண்ணுவோம். பாபாவிடம் அவருடைய பாதங்களில் அத்துணை சுமைகளையும் சமர்ப்பிப்போம். அவர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு நிரூபிக்கின்ற வகையில் ஒரு 3 அற்புதங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 அற்புதங்கள் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையை சேர்ந்த சகோதரி சௌமியா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். சகோதரியின் தந்தையாருக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு, ஒரு சின்ன பிரச்சனைன்னு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்த பிறகு தான் அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்பது தெரிய வருகிறது. சகோதரி கலங்கவே இல்லை, நேர பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், என்ன ஆசீர்வாதம் செய்தார், அது எல்லாத்தையும் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அற்புதம் இப்படி பிரமாதம் அப்படின்னா, வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு அன்பு சகோதரி, அவங்களுடைய ஃப்ரெண்டு இங்கே இந்தியாவில் இருக்காங்க. இன்று பல சகோதரிகளிடம் பேசி கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை சாய்நாதர் என்று கையில் எடுத்திருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஒன்று கணவன் சொல்லாமல் கொள்ளாமல் விட்டு வெளில போயிடுறது, இல்லை மனைவி இவர்கள் யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறுவது, இதுபோல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் செய்யக்கூடாது. எந்த ஈகோவும் இல்லாமல் குடும்பத்தை அற்புதமாக கவனித்து கொள்ளுங்கள் என்பதற்காகவே ஒரு அற்புதத்தை நமக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் சாய்நாதர். சகோதரி வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரியின் தோழி இங்கே இந்தியாவில் இருக்காங்க. ஒரு நாள் இரவு குடும்ப பிரச்சனை, கணவர் திடீர்னு காலையில் காணாமல் போயிட்டார். ஊர் ஃபுல்லாக தேடுறாங்க. சகோதரி அங்கே 5 விளக்கு பூஜை செய்கிறார்கள். என்ன அற்புதம் நடந்தது, அந்த அற்புதத்தை சாய்நாதர் எப்படி நிகழ்த்தி காட்டினார் நமக்கு புரிய வைப்பதற்காக பாபா ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி நமக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். இப்படி இந்த 2 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, அன்புடன் அழைத்தால் ஓடி வருவேன், பாபா அடிக்கடி சொல்லுவார் இல்லையா. அதே போல் பாசத்துடன் அழைத்தால், பாசத்துடன் கேட்டால் உனக்கு நான் அள்ளித் தருவேன், உன்னை வர வைத்து உனக்கு அருள் பரிசு தருவேன் அப்படிங்கிறத ஒரு சகோதரியின் மூலம் நிரூபித்திருக்கிறார். சென்னையைச் சேர்ந்த சகோதரி சுகன்யா அவர்களுக்கு ஷீரடியில் நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி 3 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கின்ற அருள் வாக்கு சத்தியவாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முக்காலமும் உணர்ந்தவன், பொறுப்பை என்னிடம் விட்டுவிட்டு அமைதியாக இருங்கிறாரு. அதைத்தான் செய்யணும். நம்ம சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி சௌமியா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம்னு சொன்னேன். ஒரு சின்ன பிரச்சனைன்னு தான் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே சென்ற பிறகு தான் தெரிகிறது அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் அப்படிங்கிறது. ஆனால் சகோதரி கலங்கவில்லை, பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். என்ன அற்புதம் சாய்நாதர் நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை நம்ம இப்போ தரிசனம் செய்ய இருக்கிறோம். சகோதரி ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னால் நம்முடைய நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் சுஷில் குமார் அப்படின்னு ஒரு சகோதரருடைய அற்புதம் நம்ம சொன்னோம். அந்த அற்புதத்தில் அந்த சகோதரருக்கு 3 அற்புதங்களை பாபா நிகழ்த்தினார். ஒன்று, தாய்க்கு வந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணி வைத்தார். அடுத்து தந்தைக்கு ஒரு பிரச்சனை, அதையும் சால்வ் பண்ணி வைத்தார். இது 2 போக அவருக்கு வேலையிலும் ஒரு பிரச்சனை, அதையும் முடித்து வைத்தார். அதன் மூலமாக சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சாய்நாதர். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய இக்கட்டாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத சகோதரிக்கு உணர்த்தி இருக்கிறார்.
சகோதரி அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அற்புதத்தை. பாபா இருக்கும்போது நம்ம எதற்கும் கலங்கக்கூடாதுன்னு அந்த அற்புதத்தை நம்ம கேட்க வைத்திருக்கிறார். சந்தர்ப்பம் வரும்போது நாமும் அவர் பாதங்களை பிடித்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி சகோதரி தயாராக இருந்தாங்க. திடீர்னு அப்பாவுக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி வந்தது. சரி, அப்பாவை கூட்டிகிட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அந்த டாக்டர் ஃபுல்லாக செக்கப் பண்ணுறாரு. செக்கப் பண்ணிவிட்டு லிவர் செக் பண்ணணுமா அப்படிங்கிறாரு. லிவர் செக் பண்ணால் ஜாண்டிஸ் அட்டாக் ஆகிருக்கு அப்பாவுக்கு. அப்போ டாக்டர் சொன்னார், அந்த ஜாண்டிஸ் அந்த டியூப்பில் தாம்மா பிரச்சனை இருக்குது, நான் ஒரு கேஸ்ட்ரோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அவர்கிட்ட போயிடுங்க, இது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான், அங்கே ஒரு ஸ்டண்ட் வச்சு விட்ருவாங்க, சரியாக போயிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரியை சமாதானப்படுத்தி அந்த கேஸ்ட்ரோவுக்கு லெட்டர் ஒன்று கொடுத்துட்டு, அந்த டாக்டருக்கு லெட்டர் கொடுத்து நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னாங்க. சகோதரி தந்தையாரை அழைத்து கொண்டு அந்த கேஸ்ட்ரோ டாக்டர்கிட்ட போகிறாங்க. அந்த கேஸ்ட்ரோ டாக்டர் இந்த ஸ்கேன்லாம் பார்த்தாரு, இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்தாரு. கரெக்டுமா அந்த டாக்டர் சொன்னது கரெக்டு தான், ஒரு ஸ்டண்ட் வச்சு விட்டால் போதும், அதை நானே பண்ணி விட்டுறேன், சிம்பிளாக பண்ணிடலாம், ஒரே நாள் ப்ரொசீஜர் தான், எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, அம்மா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், ஒரு டீட்டெயில்டு ஸ்கேன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அப்படின்னாங்க. சகோதரி ஏதோ ஒரு ப்ரொசீஜரை தான் கேட்குறாருன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு உண்டான லெட்டரையும் வாங்கிக்கிட்டு நேராக அப்பாவையும் கூட்டிகிட்டு போகும்போதே ஸ்கேன் எடுத்துட்டாங்க. ஸ்கேன் எடுத்துகிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டோடு அடுத்த முறை வருகிறார்கள். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டர் அதிர்ச்சியான முகத்துடன் இவர்களை பார்க்கிறார். அப்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சகோதரிக்கு. என்னடா அது, இந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே அவர் அதிர்ச்சியான முகத்துடன் இருக்காரே, என்ன பிரச்சனைன்னு தெரியலேங்கும் போதே மருத்துவர் வந்து ஒரு மிகப்பெரிய லெக்சர் கொடுக்க ஆரம்பித்தார். அம்மா, நான் சாதாரண டியூபு, இந்த இடத்துல ஒரு ஸ்டண்ட் வச்சா சரியாக போய்டும் தான் நினச்சேன், ஆனால் இப்போ இந்த டீட்டெயில்டு ஸ்கேனில் என்ன தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு டியூமர் இருக்குது. சகோதரி அதிர்ந்து போயிட்டாங்க. என்னடா அது, ஒரு டியூமர் இருக்குங்கிறாரு, அது ஒரு இக்கட்டான இடத்தில் இருக்கிறது, அது உள்ளேயே விட்டாலும் கஷ்டம், அது அப்படியே படர்ந்து எல்லா ஆர்கனையும் அது ஒன்றொன்னா அது வந்து செயலிழக்க வைத்து கடைசியில் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும், அப்படி ஒரு நிலைமை கொண்டு போய் விட்டுரும். சரி, அதை ஓப்பன் பண்ணி எடுக்கலாம்னாலும் அதுவும் ரொம்ப ரிஸ்க்கான விஷயந்தான். ஸோ அது இருந்தாலும் பிரச்சனை, அதை எடுக்கும்போதும் பிரச்சனை, வேறு வழியில் நம்ம எடுத்து தான் ஆகணும், சர்ஜரிக்கு தயாராகுங்க நீங்கள் அப்படின்னாங்க. சகோதரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அங்கிருந்தே பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். அப்பா, நீங்கள் அந்த சுஷில்குமாரோட அம்மாவையும் அப்பாவையும் எப்படி காப்பாற்றி கொடுத்தீர்களோ அதே போல் என்னுடைய அப்பாவும் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான சொத்து. அவர் என்னை ஆசையாக வளர்த்தவர், என்னை என் தம்பியும் அப்படி வளர்த்தவர் ஆசையாக. அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீங்கள் கூடவே இருக்கணும், உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும், எங்கள் குடும்பத்திற்கு வேணும்னு சொல்லிட்டு சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். டாக்டர் வந்து அதுக்கு ஆப்ரேஷனுக்கு உண்டான ப்ரொசீஜர்லாம் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எல்லா பேப்பர்ஸ்லேயும் கையெழுத்து வாங்குறார். என்ன டாக்டர் எல்லாம் சைன் வாங்குறீங்க? ஆமாம்மா, அவ்வளோ ரிஸ்க்கான ஆப்ரேஷன் தான்மா, அது கிட்டத்தட்ட 7 hours நடக்கும், இந்த 7 மணி நேரம் ஆப்ரேஷனில் என்ன வேணால் நடக்கலாம், அதனால் நீங்கள் எல்லா பேப்பர்லையும் கையெழுத்து போடணும் உங்கள் குடும்பத்தார் அப்படின்னு சொன்ன உடனே சகோதரி கதறிட்டாங்க. கதறினோட நேராக அப்பாட்ட போய் நின்னாங்க. அப்பா, எங்கள் அப்பா எனக்கு முக்கியம்னு உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் அவரை காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் உங்ககிட்ட கேட்குறதெல்லாம், அவர் அவஸ்தைப்படுவார், இந்த பிரச்சனையெல்லாம் முடிந்து அந்த அவஸ்தை தொடரும் அப்படின்னா நீங்கள் அவரை கூட்டிக்கோங்கப்பா, அவர் நல்லபடியாக இருப்பார்னா மட்டும் எங்களுக்கு திருப்பி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையை சகோதரி சாய்நாதரிடம் சமர்ப்பிக்கிறார்கள். அவருக்கு எது நல்லதோ அதை செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. அடுத்த நாளைக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 9:30 ஆப்ரேஷன் ஆரம்பிக்குது. சகோதரி தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலியில் உள்ள அத்துணை பேரும் அந்த மந்திரத்தை சாண்ட் செய்கிறார்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். அந்த குடும்பமே அந்த மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கிறது. ஆப்ரேஷன் ஆரம்பிக்குது. சகோதரி அலுவலகத்தில் இருக்காங்க, தம்பி அம்மாவும் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. தொடர்ந்து ப்ரேயர்ஸ் போயிட்டுருக்கு. 3:30 ஃபோன் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, இன்னும் ஆப்ரேஷன் முடியல, டாக்டர் சொல்ல தான் இருக்காங்க அப்படின்னாங்க.
சரி நான் இப்போ கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு சகோதரி வராங்க. வரும்போது ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் பாபாவிடம். பாபா, எங்கேயாவது உங்கள் தரிசனம் பார்த்துட்டேன்னா எனக்கு அப்பாவுக்கு உங்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டுன்னு அர்த்தம். நான் வரேன் பாபா, எனக்கு உங்களுடைய தரிசனம் வேண்டும்னு சொல்லிட்டு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எங்கேயுமே பாபாவின் படம் பார்த்தா மாதிரி இவங்களுக்கு இல்லை. இருந்தாலும் சாய்நாதரிடம் பிரார்த்தனை வைத்தார்கள், உங்கள் தரிசனம் வேண்டும் அப்படின்ட்டு. செகண்ட் ஃப்ளோர் போனாங்க. அங்கே தான் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. 5:30 வரைக்கும் அங்கே இருந்தாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு மருத்துவர்கள் வெளியில் வந்தாங்க. வரும்போதே தம்ஸ் அப் காமிச்சிக்கிட்டே தான் வந்தாங்க. அம்மா, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, அப்பாவை ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறார், ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சகோதரிக்கு மிகப்பெரிய பெருமூச்சு. ஆனால் சகோதரிக்கு என்னென்னா, இன்னும் அப்பாவின் தரிசனம் கிடைக்கல. அப்பா தரிசனம் கிடைச்சதுன்னா அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா நான் வீட்டுக்கு போகிறேன், அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட பேசின பிறகு எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு சகோதரி கிளம்புறாங்க. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து லிஃப்ட்டை கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் லிஃப்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் கதவு திறக்குது. அந்த ஃப்ளோரில் யாரும் ஏறவும் இல்லை. பார்த்தா அந்த லிஃப்ட்டு கதவுக்கு நேர் எதிர்க்க சாய்நாதரின் பெரிய படம் தரிசனம். சகோதரிக்கு கண்கள் கண்ணீரே வந்துருச்சு. அப்பா இருக்கார், கண்டிப்பாக அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, பிரமாதமாக இருப்பாங்கன்னு நம்பினாங்க. நேர கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு 6:30 போல் தம்பி ஃபோன் பண்ணார். எல்லா ஆர்கனும் காமிச்சாங்க, ஆப்ரேஷன் பண்ணதெல்லாம் காமிச்சாங்க. அக்கா, அப்பா நல்லா அவுட் ஆஃப் டேஞ்சரில் இருக்காருன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சகோதரிக்கு என்னென்னா, இந்த நிகழ்வு நடக்கும்போதே நான் பாபாவிடம் வேண்டிக் கொண்டது, எங்கள் அப்பாவை நீங்கள் காப்பாற்றி கொடுத்தவொடனே நான் கோபுரம் டிவிக்கு சொல்லுவேன், இது எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக அமையும்னு எனக்கு தெரியும் எனக்கு அப்பான்னு சொல்லிட்டு சகோதரி இந்த அற்புதத்தை உடனே நமக்கு தெரியப்படுத்தினாங்க. நம்பிக்கையோடு பாதங்களை பிடிக்கும்போது அதைத்தான் சகோதரி சொல்கிறாங்க. அண்ணா, நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடித்தோம் என்றால் அவர் நமக்கு அருளாசி வழங்க காத்து கொண்டிருக்கிறார். அதானே சொல்கிறார் அவர், நான் முக்காலமும் உணர்ந்தவன்கிறார் சாய்நாதர். அவருக்கு தெரியாதா? அவருக்கு எப்படி காமிச்சார் பாருங்கள். சுஷில்குமாரோட அற்புதத்தை முதலே காமிச்சிட்டாரு. உங்கள் அப்பாவுக்கு பிரச்சனை வரும், நீ கவலைப்படாத, நான் இருக்கேங்கிறது அந்த சகோதரின் அற்புதத்தின் மூலமாக சகோதரிக்கு உணர்த்தி இருக்கிறார். அதோடு நிப்பாட்டாமல் பாபா ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறார் பாருங்கள், பொறுப்பை என்னிடம் விட்டு விட்டு அமைதியாக இருந்தார். அதுதான் சாய்நாதர். அவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும். என்னால் முடியும் அப்படின்னு நினச்சோம்னா அது மிகப்பெரிய தவறு. பிரசாத் கணேஷால் ஏதாவது முடியுமான்னு கேட்டால் இல்லை, சத்தியமாக முடியாது. எல்லாம் நம்ம இயக்குவது யாருன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதர். நம்மை இயக்கி கொண்டிருக்கிறார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டு அமைதியாக இருக்கிறார். நமக்கு அதுதான் நம்முடைய வேலை. நம்முடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அமைதியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், அவ்வளோதான். எங்கள் அப்பா எனக்கு செய்வாருங்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இப்படி பிரமாதமான ஒரு அற்புதத்தை கொடுத்த சாய்நாதர் பாருங்கள். அடுத்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் அற்புதத்தை அனுப்பி வச்சிருக்கார். ஈகோங்கிற 3 எழுத்தை தூக்கி எறியுங்கள்ங்கிறார் சாய்நாதர். அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இடையில் வந்து அந்த குழந்தைங்க பாடுதான் திண்டாட்டமாக போகுது இல்லையா? அதைத்தான் பாபா நமக்கு இங்கே உணர்த்துகிறார். யாரும் இந்த தவறை செய்யாதீர்கள் என்பதை இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் சாய்நாதர். என்ன நடந்தது நம்ம தரிசனம் பண்ணுவோம். வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு அன்பு சகோதரி, அண்ணா என் தோழியின் வீட்டில் இந்தியாவில் ஒரு விஷயம் நடந்தது, அவளுக்காக நான் இங்கே பிரார்த்தனை செய்தேன். சாய்நாதர் அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அவர் கணவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கணவரின் மனதை மாற்றி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார். சகோதரி இப்படிலாம் பீடிகை போட்டு பேசணுன்னே எனக்கு அவ்வளோ அப்படி எதிர்பார்ப்பு வந்துருச்சு. சகோதரி என்ன சொல்லுங்கள், அது விஷயத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். அந்த அற்புதத்தை பிரமாதமாக சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவில் சகோதரியின் தோழி வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். இங்கே அடிக்கடி கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருவது இந்த வீட்டில் சகஜமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் சண்டை தான். ஏதாவது ஒரு விஷயம், ஏதோ ஒரு காரணமே இல்லைன்னா கூட சண்டைக்கான காரணத்தை தேடி கண்டுபிடித்து ஒரு சண்டை போடுவது அந்த குடும்பத்தோட வழக்கம் ஆயிடுச்சு. கணவன் மனைவி சண்டை போடுறது வந்து நல்ல விஷயந்தான். என்னடா நல்ல விஷயம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு சினிமா மாதிரி தான் இருக்கணும். ஒரு சண்டை காட்சி வந்ததுன்னா ஒரு சாங் சீன் வரணும், அடுத்து ஒரு காமெடி சீன் வரணும்.
அப்படி தான் நம்ம குடும்பம் ரன் பண்ணி போகணுமே தவிர அந்த சண்டைன்னு அதிலேயே நிற்கக்கூடாது. அப்படியே சண்டையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம்னா அது லைஃப் நல்லாவே இருக்காது. அது இப்படி கலந்து இருந்ததுன்னா அது பிரமாதம் ஆகிடும். யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் முதல்ல பேசணும். அதுக்கு இந்த ஈகோங்கிறத தூக்கி எறியணும். முதல்ல நான் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு இருந்தோம்னா அது சத்தியமாக ஒரு நல் பாதையை காட்டாது. கணவர் மனைவி 2 பேருக்குள்ளே பிரச்சனை வரும். அடுத்த நிமிடம் மனம் மாறி 2 பேரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது பாபா அதுதான் வலியுறுத்துகிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் இருக்கிறேன், என் பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன்கிறார். இதற்கு இவங்க தான் ப்ரேயர் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை. இவர்கள் சார்ந்து இருக்கிற யாரோ ஒருத்தர் ப்ரேயர் பண்ணால் கூட நான் ஆசீர்வாதம் செய்வேன் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர். என்ன நடந்தது பாருங்கள். இந்த வீட்டில் அடிக்கடி சண்டை வரும்னு சொன்னேன். ஒரு முறை சண்டை வரும்போதும் நான் வீட்டை விட்டு போகிறேன், நான் வீட்டை விட்டு போகிறேன்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் 2 பேருமே போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சரியாயிடுவாங்க. மீண்டும் சண்டை வரும், இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த முறை சண்டை கொஞ்சம் வலுத்துருச்சு, பெருசாக வலுத்துருச்சு. கணவர் என்ன சொல்கிறார், நீங்கள் காலைல தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது நான் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. மனைவிக்கு என்னென்னா இது வழக்கமாக சொல்கிற டைலாக் தான் இது, இவர் எங்கேயும் போக மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு போய் படுக்க போயிட்டாங்க. காலையில் எழுந்து பார்க்கிறார்கள், கதவெல்லாம் திறந்துருக்கு. கணவர் ரூமில் கணவர் இல்லை, அவருடைய செல்ஃபோன் மட்டும் இருக்குது. கணவருடைய செருப்பு இல்லை, வண்டியெல்லாம் இங்கே வீட்லேயே தான் இருக்குது. கணவர் நடந்தே தான் போயிருக்கார், வெளியில் போயிட்டார். எப்படி இவரை தொடர்பு கொள்வது? சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போன்னு வெயிட் பண்ணி பார்த்தாங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம். கணவர் எங்கே போனார்னே தெரியல. தோழிக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய தோழிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏம்மா இந்த மாதிரி வழக்கமான சண்டை எங்களுக்குள்ளே, இப்போ காலையில் கணவர் எங்கே போனார்னே தெரியல, 3 மணி நேரம் ஆச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான் போடுறாங்க. ஏன்னா அங்கே இரவு இல்லைங்களா, வெளிநாட்டில் இரவு, இங்கே பகல். இங்கே இந்த வாய்ஸ் மெசேஜ் சகோதரி ரீச் ஆகலை. ஏன்னா அவங்க எந்திரிச்சாதானே பார்க்க முடியும் அந்த வாய்ஸ் மெசேஜை. அங்கேயே அவங்க தோழியின் கணவருக்கும் இவங்க ஒரு மெசேஜ் போடுறாங்க. இப்போ பாருங்கள், கடவுளுடைய மிகப்பெரிய சங்கல்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தோழியின் கணவர் இந்தியாவில் இருக்கார். அவர் உடனே பார்த்துட்டார் அந்த மெசேஜை. பார்த்துட்டு என்னம்மா சொல்கிறீங்க, 3 மணி நேரமாக காணுங்கிறீங்க, நான் உடனே வரேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தவர் அந்த ஃபுல் கதையும் கேட்டார். ஏம்மா என்னம்மா நீங்கள் திருந்தவே மாட்டிங்களாம்மா, திருமணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் இப்போ தொடர்ந்து சண்டையை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க, குழந்தைங்களாம் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரி வாங்க நம்ம 2 பேருமே போய் தேடுவோம் சொல்லிவிட்டு 2 பேரும் கார் எடுத்துக்கிட்டு போய் ரோடாக தேடுறாங்க. அவரை எங்கேயும் தேடியும் காணவில்லை. இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய சகோதரி எழுந்துட்டாங்க. எழுந்தோடனே மெசேஜ் பார்த்தோன்னே அவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஐயோ தோழியின் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி கணவருக்கு தான் பேசுகிறாங்க. கணவர் சொன்னார், அம்மா நான் உன் தோழி கூட தான் இருக்கேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் தேடிக்கிட்டு இருக்கோம், எங்கேயுமே கிடைக்கல, இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ற லெவலுக்கு வந்திருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சகோதரி அதிர்ந்து விட்டார்கள். சரிங்க நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் எனக்குன்னு சொல்லிவிட்டு சகோதரி குளித்தாங்க. குளிச்சுட்டு நேராக அப்பாட்ட வந்து உட்காந்து இந்த பிரச்சனையை சாய்நாதரிடம் பேசுகிறார்கள். என் தோழியின் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது, கணவரை காணவில்லை, நான் இப்போ 5 விளக்கு பூஜை இன்னிலிருந்து ஆரம்பிப்பேன், என் தோழியின் கணவரை நீங்கள் திருப்பி அழைத்து கொண்டு வர வேண்டும், அவர் மனதை மாற்றி வீட்டிற்கு திருப்பி அழைத்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு, சகோதரி எப்போ 5 விளக்கு பூஜை பண்ணாலும் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு தான் நான் பண்ணுறது வழக்கம்னா, உடனே வீட்டில் இருக்கிற சந்தனம், குங்குமம், பால் எல்லாத்தையும் வச்சு அப்பாவுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு 5 விளக்கு பூஜையை செய்தேன். கரெக்டாக எங்கள் ஊர் டயத்துக்கு காலைல 8:45 9:15 ஆச்சுன்னா 1/2 மணி நேரம் எனக்கு கிடச்சிது அந்த அபிஷேகத்துக்கும் அந்த விளக்கு பூஜைக்கும். இப்போ கணவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். நீ சும்மா என்னை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாத, நானும் உன் தோழியும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்க பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ தயவுசெய்து டென்ஷன் பண்ணாத, எந்த அப்டேட் இருந்தாலும் நானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. எனக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு நான் மீண்டும் அப்பாவிடம் தான் உட்காந்து பேசினேன். அப்பா அவர் மனதை மாற்றி அவரை வீட்டிற்கு திருப்பி அழைத்து வாருங்கள் அப்பான்னு சொல்லி அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக என் கணவர்கிட்டேருந்து ஃபோனு. கணவர் ஃபோனில் சொன்னார், அம்மா உன் தோழியின் கணவர் திரும்ப வந்து விட்டார், வீட்டுக்கு வந்து விட்டார், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸையும் வாபஸ் வாங்கிட்டோம்,
நாங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், அங்கே போயிட்டு உனக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அங்கே போயிட்டு அவர் கொடுத்த அப்டேட்டு அதுதான் ஹைலைட். அங்கே அந்த தோழியின் கணவர் சொல்கிறாரு, நான் கோச்சிக்கிட்டு தான் நடந்து போயிட்டே இருந்தேன். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பவர்ஃபுல் சக்தி என்னிடம் வந்து பேசுகிறது, நீ திரும்பு, இப்போவே வீட்டுக்கு போ, உன் குடும்பத்தோடு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு யாரோ என்ன சொன்ன மாதிரி இருந்தது. நீ திரும்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி யாரோ என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது. நான் திரும்பி விட்டேன், வந்து விட்டேன், இனிமேல் இந்த தவறு செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அவர் சொல்லி முடித்த உடனே சகோதரியின் கணவர் வந்து சகோதரிகிட்ட பேசி இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ சகோதரி சொல்கிறாங்க, நான் இங்கே இவங்களுக்காக 5 விளக்கு பூஜை செய்தேன், கணவரை திரும்ப அழைத்து வாருங்கள் பாபான்னு சொல்லிவிட்டு ஒரு 5 விளக்கு பூஜை செய்தேன், அவர் பாருங்கள் எப்படி உடனே கூப்பிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதிலிருந்து சாய்நாதர் நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைக்கிறார். எத்தனை 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் பூஜையின் பலன் ஒன்று தான் இல்லையா? அவர் தான் சொல்கிறாரு, எத்தனை 7 கடலுக்கு நீ அந்த பக்கம் இருந்தால் கூட நான் வந்துடுவேங்கிறார் இல்லையா? அதே போல் சகோதரி இங்கு கணவரை காணவில்லை, தோழியின் கணவரை காணவில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே அங்கே பண்ணுறாங்க பூஜை, அதற்கு பலன் இங்கு கொடுக்கிறார் சாய்நாதர். நம்பிக்கையோடு பூஜை செய்யும்போது, நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளும்போது நமக்கு அருளாசிகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை. அதற்காகத்தான் நம்ம ஒரு வியாழக்கிழமையும் துனி பூஜை நம்ம செய்கிறோம் நம்ம இல்லையா? ஞான சாய் பாபா ஆலயத்திலிருந்து அற்புதமாக துனி பூஜையை நமக்கு அனுப்பி வைக்கிறார்கள், அதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அந்த நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனையை சாய்நாதரிடம் சமர்ப்பியுங்கள். சாய்நாதர் நமக்கு அருளாசிகள் வழங்க காத்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த துனி பூஜையின் தரிசனம் இருக்குது. இந்த துனி பூஜையின் தரிசனம் முடிந்தவுடன் ஒரு பிரமாதமான அற்புதம் நமக்கு கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். நீ அன்புடன் அழைத்தால் ஓடி வருவேன் அப்படின்னு பாபா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார். நீ பாசமுடன் கேட்டால், அதுவும் இந்த தாயிடம் நீ தாய்மை பரிசை பெற்றிருக்கும் போது நீ பாசத்துடன் கேட்கும்போது நான் உனக்கு அதை அள்ளித்தருவேன் அப்படின்னு ஒரு சகோதரிக்கு ஷீரடியிலே பிரமாதமாக அற்புதம் பண்ணியிருக்கார். அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ நம்ம பிரமாதமாக துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். ஸ்ரீ பரமேஸ்வராக்னேதாः பரமேஸ்வர प्रीत्यर्थम् अत्यपूर्वोदये एवं सकलवेदनाः मृतादामस्यामृतमानादाः गोपुरं देवी सर्वसायी भक्तमहाजनानां सर्वेषां सककुटुम्बानां क्षेम धैर्य विद्युवति आयुरारोग्यैश्वर्याणाम् अभिवर्धयर्थम् अरोगदिडगात्रकाशित्यर्थं धन धान्ये सक्षन्दान सकल सौभाग्यकार्यर्थं देहारोग्यता मनसन्तोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फलसिद्ध्यर्थं कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मन संकट मन क्लेश निवर्ति प्राप्त्यर्थं मन संतोषकर प्राप्त्यर्थं सकल कार्य जयकर प्राप्त्यर्थं ज्ञान साईनाथ गुरवे नमो नमः. पादारविन्दयोः शतानामध्ये गिरिष्यामः. वृक्षध्यमूलादिवासात् सुधास्राविनं दिक्तमप्य प्रियं तम् तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं सत्पुरुं साईनाथम्. ओं गां साईनाथाय नमः. ओं लक्ष्मीनारायणाय नमः. ओं कृष्णरामशिव मारुत्यादिरूपाय नमः. ओं शेषसायिने नमः. ओं गोदावरी दलशिरडिवासिने नमः. ओं भक्तहृदाय नमः. ओं सर्वकृत्वासिने नमः. ओं भूतावासाय नमः. ओं भूतभविष्यत्वर्जिताय नमः. ओं कालातीताय नमः. ओं कालाय नमः. ओं कालकालाय नमः. ओं कालदर्पदमनाय नमः. ओं मृत्युञ्जयाय नमः. ओं अमर्त्याय नमः. ओं मर्त्याभयप्रदाय नमः. ओं जीवाधाराय नमः. ओं सर्वाधाराय नमः. ओं भक्तावन समर्दाय नमः. ओं भक्तावन प्रत्यंगाद नमः. ओं अन्नवस्त्रदाद नमः. ओं आरोग्य क्षेमदाद नमः. ओं धनमङ्गल्यदाद नमः. ओं मुक्तिशितिदाद नमः. ओं पुत्रमित्र कलत्रबन्धुदाद नमः. ओं योगेशमहाद नमः. ओं आवत्बान्धवाद नमः. ओं मातृवन्दवे नमः. ओं मुक्तिमुक्तिस्वर्गापवर्गदाद नमः. ओं प्रियाद नमः. ओं प्रीतिवर्धनाद नमः. ओं अन्तर्यामिने नमः. ओं सच्चिदात्मे नमः. ओं
அனந்தாத நமகாவும் ஆனந்தாத நமகாவும் பரமேஸ்வராத நமகாவும் பரபிரம்மணே நமகாவும் பரமாத்மே நமகாவும் பரமசுகதாத நமகாவும் பரமேஸ்வராத நமகாவும் ஞான ஸ்வரூபினே நமகாவும் ஜெகதந்திரே நமகாவும் பக்தானாம் மாத்ருதாத்து பிதாமகாத நமகா பக்தபயப்ரதாத நமகா பக்தபராதிநாத நமகா பக்தானுக்கிரக காதராத நமகாவும் சரணாகத வஸ்திராத நமகாவும் பக்தி சக்திபிரதாத நமகாவும் ஞான வைராக்கியதாத நமகாவும் பிரேமபிரதாத நமகா சம்சய கிருதே துர்பல்ய பாப கர்ம வாசனா கேகராத நமகாவும் शिरडिपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोषनिवारणं व्याधिनिवारणं ज्ञानसायिनाथ परिपूर्ण अनुग्रहं ज्ञानसायिनाथ गुरुवे नमो नमः त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुवन्दना मृत्योर्मुक्षीयमामृतात् धनं धान्यं सुभगपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः ज्ञानसायिनाथ परिपूर्ण अनुग्रहप्रसादफलसिद्धिरस्तु राजाय प्रतीकदागिनेः ममो वजम्बैः श्रवणाय गुरुमहे समेह मां कामकामाय मह्यं कामेश्वरोगैः श्रवणो ददातु कुबेराज वै श्रवणाय महाराजाय नमः श्रीनिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् साईनाथ गुरुवे नमो नमः एकमुखकर्पूरनीलाञ्जनदीपं दर्शयामि सच्चिदानन्द सद्गुरु साईनाथ महाराज की जय அனைவருக்கும் ஞானசாயி பாபாவின் பரிபூர்ண ஆசீர்வாதம். அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம். அற்புதமான துனி பூஜைக்காக ஞானசாயி பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, துனி பூஜை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அன்புடன் அழைத்தால் ஓடி வருவேன், பாசமுடன் கேட்டால் அள்ளித் தருவேன். பாபா பிரமாதமாக சொல்கிறாரு. சகோதரியின் வாழ்வில் என்ன நடந்தது? சகோதரி பேர் சுகன்யான் பேர். ஒரு பிரபலமான ஏர்லைன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க சகோதரிக்கு திருமணம் நடந்தது. இனிதான திருமணம். தாய்மை பரிசையும் கொடுத்தார் சாய்நாதர். சகோதரிக்கு இப்போ சமீபத்தில் பர்த்டே வந்தது. தாய்மை பரிசோடு கூடிய பர்த்டே இல்லையா? அது ரொம்ப ஸ்பெஷல். அது சகோதரி என்ன ஆசைப்பட்டாங்க? ஷிரடிக்கு போகணும், அப்பாவை பார்க்கணும், அப்பாவின் கைகளால் ஏதாவது ஒரு பரிசு வாங்கி கொண்டு வர வேண்டும். சகோதரிக்கு அதுதான் ஆசை. அப்பாட்ட வாய் விட்டு கேட்டாங்க, நான் இப்போ ஷீரடி வரப்போகிறேன், எனக்கு தாய்மை பரிசோடு கூடிய இந்த பிறந்த நாளைக்கு எனக்கு உங்கள் கையால் ஒரு சாக்லேட், இல்லை எனக்கு பிடித்த ஒரு பொருள் உங்கள் கைகளால் நீங்கள் கொடுத்தீர்கள் என்று எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை வைக்கிறாங்க. சகோதரி கிளம்பி ஷீரடி போயிட்டாங்க. காக்கடாரத்தி புக் பண்ணியிருக்காங்க. காலையில் 3 மணிக்கெலாம் போய் க்யூவில் நின்னாச்சு. நேராக போகிறாங்க. காக்கடாரத்தி டைரெக்டாக பாபாவுக்கு நேராக உட்கார வச்சாங்க. அற்புதமாக ஃபுல் காக்கடாரத்தையும் தரிசனம் பண்ணேன். காக்கடாரத்தி முறிஞ்சு ஒவ்வொருத்தராக வெளில எழுந்துச்சு போகிறாங்க. நான் கேசர் பேடா வாங்கிட்டு போயிருந்தேன். சரி அப்பாவோட பாதத்தில் வச்சு வாங்கிக்கோமேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். கரெக்டாக கணவரும் என் சகோதரியும் கிளம்பி வெளியில் போயிட்டாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நேராக பாபாவின் பாதத்தில் கொண்டு போய் அந்த கேசர் பேடாவை வச்சேன். அந்த ப்ரீஸ்ட் வாங்கி பாபாவின் பாதத்தில் வச்சு அது எனக்கு திருப்பி கொடுத்தாரு. பாபா கிட்ட வாங்கிக்கிட்டு நேராக வெளியில் வரேன். அந்த குருஸ்தான் விட்டு நான் வெளியில் வரேன். வெளியில் வரும்போது பார்த்தா தூரத்தில் என் கணவரும் என் சகோதரியும் நிற்கிறார்கள். கூட ஒரு நடுத்தர வயது பெண்மணியும் கூட நிற்கிறாங்க. என்னடா அது 3வது ஒருத்தர் நிற்கிறாங்க. இது நம்ம ஷீரடியில் சகஜம், யாராவது வந்தவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்கன்றது. அங்கே என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்மணி என் கணவரிடம் கேட்கிறார்கள், உன் மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் கணவர் சொல்கிறார், ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்னு. இல்லை, பாபா வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இப்போ பாபாவின் பாதங்களில் வச்சு அதை நான் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன், உங்கள் மனைவிகிட்ட கொடுக்க போகிறேன். உங்கள் மனைவி வந்தோடனே எனக்கு அறிமுகப்படுத்தி வைங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டயத்தில் நான் வரேன். வந்தோடனே என் கணவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இதுதான் என் மனைவின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்போ அதுக்கு அந்த சகோதரி என்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு மாம்பழம் பிடிக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வெளியிலாம் நான் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னதுனால வெளியே வாங்கி சாப்பிட்றதில்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா மாம்பழம் தான் அப்படின்னோடனே அந்த சகோதரி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைந்த ஒரு 7 மாம்பழங்களை கொண்டு வந்து இங்கே சாய்நாதரின் பாதங்களில் வைத்து அதை யாருக்கு கொடுக்கலான்னு நான் சொல்லும்போது, பாபா உன்னைத்தான் காண்பித்தார், நீ தாய்மை பரிசை பெற்றிருப்பதனால் உனக்கு பரிசு கொடுக்க சொல்லி என்னிடம் சொல்லியிருக்கிறார்னு சொன்ன உடனே சகோதரி சுகன்யாவின் கண்களில் கண்ணீர் கொட்டுது. அப்படியே அவங்க பாபாட்ட கேட்டது என்ன,
அப்பா நீங்கள் எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை அங்கே எனக்கு தர வேண்டும் பிறந்த நாள் பரிசாகன்னாங்க இல்லையா. எப்படி பாருங்கள், அள்ளி கொடுத்தார். பாசமுடன் கேட்டால் சாய்நாதர் அள்ளி கொடுப்பார் என்பதற்கு இந்த அற்புதம் ஒரு பிரமாதமான உதாரணம். சகோதரி அந்த மாம்பழத்தை பெற்றுக்கொண்டார்கள். நேர குருஸ்தானில் வச்சு கும்பிட்டாங்க. கும்பிட்டுட்டு இந்த மாம்பழத்தையும் தூக்கிட்டு சுற்றிட்டு பார்க்குறாங்க. அந்த அம்மாவையும் காணும், யாரையுமே காணாங்க. கணவர்கிட்ட கேட்டாங்க, எங்க அந்த அம்மா இருந்தாங்களே, எங்கன்னு. இங்கே தான் இருந்தாங்கம்மா, நீ தூக்கிட்டு போறியே, நீ ஸ்லிப்பாயிட போகிறேன்னு சொல்லி நான் உன்னையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் இந்த அம்மாவை கணிக்கலை, இந்த அம்மா அதுக்குள்ளே எங்கேயோ மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் சாய்நாதர். நம் அன்புடன் கேட்டால், பாசத்துடன் கேட்டால் சாய்நாதர் அள்ளி கொடுப்பார் இல்லையா. அதுவும் தாய்மை பரிசு கிடைத்த முதல் பிறந்த நாள், அதற்கு சாய்நாதர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு. உனக்கு பிடித்த பொருள் தானே கேட்ட, கொடுத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அமர்க்களப்படுத்திட்டார் சாய்நாதர். இந்த சகோதரிக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்குமே உண்டு. நம்ம அன்புடன் கேட்க வேண்டும் சாய்நாதரிடம். அவர் தான் அன்புடன் அழையுங்கள் ஓடி வருகிறேன்கிறார் இல்லையா. அதே போல் அன்புடன் கேளுங்கள் அள்ளி கொடுப்பார் சாய்நாதர். நமக்கு இன்றைக்கி 3 அற்புதங்கள் கொடுத்தார். 3 அற்புதங்கள் மூலமாக நமக்கு பல விஷயங்களை புரிய வைத்தார் சாய்நாதர். இன்றைக்கி நமக்கு கொடுத்த அருள்வாக்கு என்ன அருள்வாக்கு இல்லைங்களா. நான் முக்காலமும் உணர்ந்தவன், பொறுப்பை என்னிடம் விட்டு விட்டு அமைதியாக இருந்தார். அதுவே நமக்கு பல விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறது. எந்த விஷயமாக இருந்தாலும் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு, நான் பார்த்து கொள்கிறேன். அதைத்தானே சொல்கிறார் சாய்நாதர் இல்லையா. சகோதரி அதானே பண்ணாங்க. சௌமியா நேராக கொண்டு போய் அப்பாவை கொண்டு போய் பாபாட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவருக்கு எது நல்லதோ செஞ்சு கொடுங்கப்பா நீங்கள் அப்படின்னாங்க. அற்புதமாக காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்தார். அடுத்து அந்த சகோதரி எங்கேயோ பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அந்த பக்கம் இருக்காங்க. அவர் மனதை மாற்றி திரும்ப கூட்டி வாருங்கள் அப்படின்னு அங்கே 5 விளக்கு பூஜை செய்கிறார்கள். இங்கு பாபா ஆசீர்வாதம் செய்கிறார். கணவரை திரும்ப அழைத்து வருகிறார். அடுத்து சுகன்யா சகோதரி பாபா கிட்ட ஒரு வேண்டுகோள் தான் அது ஆக்சுவலாக. அப்பா நான் இப்போ ஷீரடிக்கு வரேன், தாய்மை பரிசோடு வருகின்ற என்னுடைய பர்த்டே, எனக்கு பிடித்த ஒரு பொருள் நீங்கள் உங்கள் கையால் கொடுக்க மாட்டிங்களா, நீங்கள் கொடுக்க சொன்னதாக யாராவது எனக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சகோதரி ஏங்கியிருக்காங்க. அந்த ஏக்கத்தை நிறைவேற்றி வைத்திருக்கிறார் சாய்நாதர். இதெல்லாம் அற்புதப்படுத்துவார் சாய்நாதர். நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடிக்கும்போது நமக்கு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி கொண்டிருப்பார் சாய்நாதர் இல்லையா. அடுத்த அற்புதம் பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். 3 சகோதரிகளுக்கு அற்புதம் மழையில் நனைய வைக்கிறார். நம்மையும் தான் பிரமாதமாக. இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இப்போ நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன், எல்லோரும் தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வ ரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.